நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாதிரி வீட்ல சானிடைசரான டெட்டால் பாட்டில் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். குட்டி குட்டியா இருக்கும். அத எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியாது. அத ஒரு ரீயூஸ் ஐடியாவா இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி இந்த டெட்டால் பாட்டில இப்படி அழகா கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணும்போது ஈஸியா அப்படியே நைஃப்ல கட் பண்ண மாதிரி உங்களுக்கு காட்டினேன். ஆனா நான் அப்படி கட் பண்ணல. ஹாட் நைஃப் ஹீட் பண்ணி சூடு பண்ணி அந்த கத்தியில இருந்து கட் பண்ணேன். நீங்க அத பண்ணும்போது காஷியஸா பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த மாதிரி அந்த டெட்டால் பாட்டிலினுடைய அந்த ஷேப்ப வந்து வரைஞ்சிருங்க. ஸ்கேல் வச்சு அளந்து பண்றதுக்குள்ள நமக்கு டைம் ஆயிடும். அதனால இந்த மாதிரி நீங்க அந்த டெட்டால் பாட்டில்ல இப்படி அந்த ட்ரேஸ் எடுத்துட்டு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு வரையறோம். சின்ன வயசுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரைஞ்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்பிள், வீடு. அதுவும் அந்த வீடு வரையறதுக்கு நம்ம படுற சந்தோஷம் இருக்கே! வீடு வரைஞ்சுட்டா என்னமோ பெரிய சாதனை பண்ண மாரி. அந்த மாதிரி இந்த வீடையும் இப்ப நம்ம வரைஞ்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கியூட்டான அனிமல் நம்ம வரைய போறோம். யாருக்கு தான் பிடிக்காது இந்த அனிமல் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு கியூட்டான அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக். டாக பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. டாக பிடிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா ஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பிடிச்ச ஃபிலியா அப்படின்னு டாக் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிலியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது என்ன ஃபிலியா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கியூட்டான ஒரு நாய்க்குட்டி வரைஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு நாய் அப்படின்னு சொன்னா நாயின்னு சொன்னா கோவம் வரும். ஐ அக்ரி. பர்சனலி அவங்க அவங்க ஃபீலிங்ஸ நம்ம மதிக்கணும் அப்படின்றதுனால, அந்த டாக் அப்படின்னு என் வீட்டு டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து அந்த பெட் அனிமலோட பேர் சொல்லுவாங்க. பட் நாய் அப்படின்னு மட்டும் சொன்னா கோவம் வந்துரும் அவங்களுக்கு. எத்தன பேர் அந்த மாதிரி உங்க லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட்ல இருந்து இந்த அழகான நாய்க்குட்டிய நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபைன் டியூனா நம்ம கட் பண்ணிடலாம். கார்ட்போர்ட் அப்படின்றதுனால கட் பண்ணும்போது லைட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிசிறு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது இருந்தா பரவால்ல. பட் நீங்க எடுத்து அத நல்லா அழகா கட் பண்ணிக்கோங்க. இதுவே கார்ட்போர்ட் அல்லாது வேற ஏதாவது ஒரு பொருள்னா நம்ம நல்லா ஃபைன் டியூனா கட் பண்ணலாம். பட் இதுலயும் நம்ம அந்த எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸலன்ட்டா இத பண்ணி முடிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்டருக்கு இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பார்டர் குடுத்துருங்க இதுக்கு. பிளாக் கலர்ல பார்டர் குடுக்கும் பொழுது, நம்ம உள்ள வந்து கலர் பண்ணிட்டு, திருப்பியும் வந்து ஒரு பிளாக் பார்டர் டார்க்கா குடுத்துக்கலாம். ஸோ, நமக்கு எங்க கலர் அடிக்கணும், எங்க அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்டர் குடுத்துட்டு அப்புறம் கலர் பண்றது ஓகே. சில கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிடணும். ஏன்னா, பென்சிலோட ட்ரேஸ் இல்ல பென்னோட ட்ரேஸ் கீழ தெரியும். அத வச்சு நம்ம கலர் பண்ணிட்டு, அது பென்சில் ட்ரேஸ்லாம் டார்க்கா காஞ்சதுக்கு அப்புறமும் தெரியுதுன்னா, அப்ப நம்ம டார்க் பண்ணி இந்த மாதிரி பார்டர் மாரி குடுத்தோம்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்டர் அப்படின்றத கம்ப்ளீட்டா குடுத்துட்டு, இப்போ மூக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன கோடு மாதிரி நான் விட்டுருக்கேன். அதே மாரி கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டாட் இந்த மாரி ஒயிட் வச்சுட்டு சுத்தி அடிக்கிறேன். அதுவும் கண்ணுக்கு சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்ன ஒயிட் மாதிரி குடுத்தா, அது ரொம்ப அ ஒரு மாரி எப்படி சொல்றது? கண்ணு இருக்க மாரி ஒரு டார்சலிங் எஃபெக்ட் மாதிரி ஒரிஜினலா நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கும். அதுக்காக தான் அந்த ஒயிட்டா அங்கங்க விடுறது. ஸோ அந்த ஒயிட் இல்லாம அப்படியே அடிக்கிறதுக்கும், அந்த சின்ன ஒயிட் கேப் குடுத்து அடிக்கிறதுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அப்படியே பிளாக்கா அடிச்சீங்கன்னா, ஒரு 2டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கேப்லாம் விட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லா இடத்துக்குமே குடுத்துட்டுருக்கோம். இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம வீடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்குமே பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பார்டர் வந்து குடுத்துடுறோம். அந்த வீடு கட் பண்ணும்போது, அந்த ஜன்னலுக்கு வந்து நம்ம கட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். மத்த இடத்துலலாம் சிசர் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கட் பண்ணிடலாம். இப்போ இதுல வீடுக்கு 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ப குடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து, இந்த நாய்க்குட்டிக்கு முகத்துல அழகா வந்து அதோட டிசைன் வரா மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹார்ட்டின் மாதிரி சும்மா நான் குடுக்குறேன். ஸோ நீங்க இதுல வேற ஏதாவது ரவுண்டு அந்த மாதிரி எப்படி வேணா குடுக்கலாம். ஏன்னா நாய்க்குட்டி முகத்துல வந்து அங்கங்க சில அ ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? அழகா இருக்கும்.
மாடுக்கும், நாய்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப கியூட்டா இருக்கும். எப்பவுமே மாடுக்கும் இந்த மாரி தான் அங்கங்க வெள்ளை, அங்கங்க அந்த சாம்பல் கலர், அங்கங்க அந்த ஒரு மாரி அந்த செந்நாய் கலர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு கியூட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஈவன் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் இருக்குன்னா கூட, அது எப்படி இருக்கோ அத பார்த்து கூட இமேஜின் பண்ணி நீங்க அந்த கலர் கூட இதுக்கு பண்ணலாம். இல்ல உங்க பெட் அனிமல் எந்த கலர் இருக்கோ, அதே கலருக்கு இத நீங்க குடுத்துட்டு, உங்க வீட்ல வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். உங்க பெட் அனிமலுக்கு நீங்க ஏதோ பெருசா வந்து சாதனை பண்ண மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடுத்துருங்க. நான் வந்து பீச் கலர் எடுத்திருக்கேன். பீச் கலர் அண்ட் ஆரஞ்சு. அதுலயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஷேடிங்கா கொண்டு வந்து ஒயிட்ல வந்து எடுத்து முடிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு, பீச் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல குடுக்கும்போது, நாய்க்குட்டி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு நாய்க்குட்டி இந்த போஸ்டர்ல உட்காந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, அத அப்படியே கேப்சர் பண்ணிட்டு, அந்த கலர் இதுல குடுத்துட்டு, உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம் வீட்டு வாசல்ல நேம் போர்டு பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்துல பண்ணலாம். இல்ல டாக் ஹவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கூட இத மாரி நீங்க பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த பர்ப்பஸ்க்காகலாம் இந்த கிராஃப்ட் பண்ணல. உங்களுக்கு அடிஷனல் ஐடியாவா நான் இது வந்து சொல்றேன். ஸோ ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கியூட்டா நம்ம அழகா இந்த நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி பீச் கலரையும் குடுத்துடுறோம். ஸோ அதோட காலர் நாய்க்குட்டிக்கான காலர் அப்படின்றது அதுக்கான அங்கீகாரம் மாதிரி இல்ல. ஸோ அதனால அந்த காலருக்கும் நம்ம அழகா ஆரஞ்சு கலர், வாய்க்கு பிங்க் கலர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் இந்த பாவ்ஸ் இருக்குல்ல, உள்ளங்கால் இருக்கு இல்லையா? அந்த பாவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ரோஸ் கலர். எல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. அப்படியே லைட்டா எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, அழகா ஒயிட் கம்ப்ளீட்டா கலர் பண்ணி அடிச்சாச்சு. இப்போ இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட்டான கலரா குடுக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி ராயல் ப்ளூ, அதுக்கப்புறமா ரோஸ் கலர் வந்து குடுக்குறேன். ஜன்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் குடுத்துடுறேன். கலர் காம்பினேஷன்ல இது கொஞ்சம் ஜிக் ஜிக்ன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் குடுக்குறேன். உங்களுக்கு வேற எப்படி வேணுமோ அந்த மாரி காம்பினேஷன் இதே மாதிரி நீங்க மாத்திக்கலாம். எய்தர் எல்லோ வந்து ராயல் ப்ளூ இடத்துல குடுத்துட்டு, ராயல் ப்ளூவ ரோஸ் இடத்துல குடுத்துட்டு, அப்புறமா வந்து ரோஸ எல்லோ கலர்ல குடுத்துடலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங் இப்போ முடிஞ்சாச்சு. நம்ம நாய்க்குட்டி ரெடி ஆயாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடும் அழகா கலர் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே டெட்டால் பாட்டில்னு ஒண்ணு கட் பண்ணி வச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதையும் எடுத்து வச்சுடுறோம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியா வளையல் சைஸுக்கு ஒரு சின்ன ரவுண்டு கலர்ல கார்ட்போர்ட கட் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அத அடிச்சுக்கோங்க. நான் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல போறேன். ஸோ ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெட்டிஷ் ஷேடா வந்து கொண்டு வரோம். ப்ளூ ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல ஒரு பாதிக்கு இந்த மாதிரி வந்து பிளாக் குடுத்துட்டு, அதுல ரிலாக்ஸ் அப்படின்னு வந்து எழுதிடுறோம். இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம்னே தெரியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இதெல்லாம் அடிக்கடி பார்க்கும்போது கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலாம்ல. அதுக்காக தான் உங்க வீட்ல வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க அத பார்க்கும் பொழுது, "ஓ! இப்ப ரிலாக்ஸ் பண்ணோம்ல" அப்படின்னு மூச்ச இழுத்து விடுவோம். ஃபர்ஸ்ட்டு அத பண்ணாலே போதும். நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ இந்த டெட்டால் பாட்டிலினுடைய அந்த பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஹோல் கிரியேட் பண்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணும்பொழுது, என் கையில 2 இடத்துல கீறலும் விழுந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாம் எடுத்து நம்ம பண்ணிடலாம். கிராஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம இல்லன்னா கையில இந்த மாரி கீறல்கள் விழும். அது விழாம கிராஃப்ட் பண்றதும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ இந்த பாம்ப நம்ம இந்த மாதிரி ஊசி நூல் சாதாரண வீட்ல இருக்கிற துணி தைக்கிற ஊசி நூல் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு, அத இந்த மாரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு, இந்த நம்ம நாய்க்குட்டிய நம்ம அழகா வந்து இந்த மாரி பின்னாடி இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா, அழகா வந்து இந்த மாதிரி டேப்ஸ வந்து இதுல ஒட்டிடணும். செல்லோ டேப் போதும். நான் பேப்பர் டேப் ஒட்டியிருக்கேன். அதுதான் இருக்குன்னு. எந்த டேப் உங்ககிட்ட இருக்கோ, சாதா ₹5 டேப்பே போதும். அதுவே ஒட்டிட்டு, மறுபடியும் இந்த பாம்ப வந்து இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்காக இதுல அடிஷனலா அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறோம். இப்போ ரிலாக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த நேம் கார்டையும் இதுல வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ நேம் போர்ட் பண்றவங்க இந்த ரிலாக்ஸ்ன்ற இடத்துல உங்களுடைய நாய்க்குட்டியினுடைய பெயரையோ, இல்லன்னா உங்க வீட்ல இருக்கிற வீட்டு தலைவருடைய பேரையோ, இல்ல உங்க பேரையோ, யார் பேர வச்சு நீங்க போட்டு நேம் போர்டா ப்ரிப்பேர் பண்ணுமோ, அப்ப நேம் போர்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு நேம் போர்டு ஆர்கனைசர் கியூட் டாக் கிராஃப்ட் ஐடியா உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க வீடுக்கு பின்னாடி அழகா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த டெட்டால் பாட்டில்லயும் அதே ஷேப்புக்கு வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, ஃபெவிபாண்ட் எப்பவுமே அப்ளை பண்ணிட்டா ஒரு 7லருந்து 10 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த 2 சர்ஃபேஸையும் நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா, ஃபெவிபாண்ட் சூப்பரா ஒட்டிக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கியூட்டான இந்த டாக் நேம் போர்டு ஆர்கனைசர் கிராஃப்ட் ஐடியா ரெடி. ஆர்கனைசர் சொல்றீங்களே, என்னத்த ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படின்றத தொடர்ந்து பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம அழகா இதுல வந்து ஹோம் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத உங்க வீட்டு வாசல்ல நீங்க அழகா வந்து தொங்க விடலாம். உங்க டாக் ஹவுஸ்ல தொங்க விடலாம். உங்க வால்ல அழகா ஸ்டிக் பண்ணி விடலாம். ஹேங்கிங்காவும் யூஸ் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க டெட்டால் பாட்டிலினுடைய அந்த இடத்துல உங்க வீட்ல முக்கியமா தேவையான பென்சில், கீ செயின் இல்ல வேற எந்த ஒரு பொருள நீங்க இன்ஸ்டன்ட்டா அடிக்கடி எடுப்பீங்களோ, அத இதுல அழகா நீங்க போட்டு வச்சுட்டு, எப்ப தேவையோ அப்ப எடுத்துடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.